வருமான வரியை மறைத்ததாக வழக்கு. 1.50 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து கோர்ட்டிற்கு சென்ற விஜய். வருமானத்தை மறைச்சதா சொல்லி 1.50 கோடி ரூபாய் அபராதத்தை உறுதி செஞ்ச தனி நீதிபதியோட உத்தரவுக்கு அப்புறமா சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல நடிகர் விஜய் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. போன 2015-2016 வருஷ நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்க நடிகர் விஜய் தாக்கல் செய்தப்போ அந்த வருஷத்துக்கான வருமானமாவே 35,42,91,890 ரூபாய் பெற்றதா குறிப்பிட்டிருந்தாரு. அந்த வருஷத்துக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டுல போன 2015 வருஷம் நடத்தின வருமான வரி சோதனையில கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் கூட ஒப்பிட்டு பார்த்தது. அப்போ புலி படத்துக்கு வாங்கின 15 கோடி வருமானத்தை கணக்குல காட்டல அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வருமானத்தை மறைச்சதா 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிச்சு போன 2022 வருஷம் ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பிச்சது. தனக்கு அபராதம் விதிச்சதை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ விஜய் தரப்புல சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஜூன் 30 முன்னாடியே பிறப்பிச்சிருக்கணும். ஆனா 6 வருஷ காலங்கள் காலதாமதமா 2022 வருஷம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதால அதை ரத்து செய்யணும் அப்படின்னு வாதிடப்பட்டுச்சு. வருமான வரித்துறை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீனிவாஸ் வருமான வரி மதிப்பீட்டை எதிர்த்த அப்பீல் முடிஞ்ச பின்னாடி 6 மாச கால அவகாசத்துக்குள்ளேயே அபராத உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதிச்சது சரிதான். விஜய் தாக்கல் செஞ்ச வழக்க தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு வாதிட்டாரு. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பு தேதியை குறிப்பிடாம வழக்க ஒத்தி வச்சாரு. இந்த வழக்கோட தீர்ப்பு போன பிப்ரவரி 6 வெளியாச்சு. அதுல நடிகர் விஜய்க்கு அபராதம் விதிச்சு உரிய கால அவகாசத்துக்குள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அபராதம் விதிச்ச உத்தரவுல எந்த சட்டவிரோதமும் இல்ல. அதனால இதுல நீதிமன்றம் தலையிட எந்த காரணமும் இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் தொடர்ந்த வழக்க தள்ளுபடி செஞ்சு தீர்ப்பு கொடுத்தாரு. இந்த நிலையில தனி நீதிபதியோட உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னாடி மேல்முறையீட்டு மனுவை விஜய் தாக்கல் பண்ணியிருக்காரு. சீக்கிரத்திலேயே விசாரணைக்கு வரும் அப்படின்னு தெரியுது. தாவேகா கட்சியை ஆரம்பிச்சு இப்போ நடக்க போற தேர்தல்ல முதலமைச்சர் வேட்பாளரா 2 தொகுதிகள்ல போட்டியிடக்கூடிய நடிகர் விஜய் வருமான வரிய சரியா கட்டாம வருமான வரித்துறையோட அபராதத்துக்கு உள்ளானதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.